நிலைமை தொடர்பான அவசர செய்தி. ஜெலென்ஸ்கி டான்பாஸிலிருந்து தனது படைகளை வெளியேற்ற தயாராக உள்ளார், ஆனால் ஒரே ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் மட்டுமே. சமீபத்தில் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே ஐரோப்பாவில் ஜெனீவாவில் 2 நாட்கள் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலென்ஸ்கி தனது படைகளை வெளியேற்றுவது குறித்து விவாதிக்க தயாராக இருப்பதாக கூறினார். ஆனால் இங்கு எல்லாம் ஒரு முக்கிய நிபந்தனையில் தங்கியுள்ளது. அந்த நிபந்தனை வேறாக இப்படி உள்ளது: ரஷ்யாவும் தனது படைகளை ஒரே மாதிரியாக மிரர் அல்லது ரிஃப்ளெக்டட் வெளியேற்ற தயாராக இருந்தால் மட்டுமே உக்ரைன் தனது படைகளை டான்பாஸிலிருந்து எடுத்துக்காட்டாக 30 கிலோமீட்டர் தூரத்திற்கு பின்வாங்கும். ஒப்பந்தத்தில் உக்ரைன் படைகள் மட்டும் வெளியேற வேண்டும் என்றும் ரஷ்ய படைகள் பின்வாங்க வேண்டியதில்லை என்றும் இருந்தால் உக்ரைன் அத்தகைய முன்மொழிவை நிராகரிக்கும். உக்ரைனில் தேர்தல்கள் நடைபெறலாம். அங்கு நிலையற்ற அமைதி அன்ஸ்டேபிள் பீஸ் தொடங்கினால், அதாவது 2-3 மாதங்களுக்கு கூட தற்காலிக போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டால் உக்ரைனில் தேர்தல்கள் நடத்தப்படலாம். அமெரிக்கர்கள் குறித்து அமெரிக்கா உக்ரைனிடம் விரைவாக முடிவு எடுக்கச் சொல்லி அழுத்தம் கொடுத்து வருகிறது.